Hey hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்தீங்கன்னா detached chain stitch. அதுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் கீழ்க்கா நீடில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இப்போது அதே இடத்துல திரும்ப கீழ்க்கா குத்துங்க. இப்போது இந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. அந்த லைன் டாப்பில் வந்து மேல்கா நீடில் குத்துங்க. இந்த த்ரெட்டை அந்த நீடில்குள்ளே கொண்டு போங்க. இப்போது டைட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸ்டிஃப்னஸ்க்காக கீழ்க்கா நீடில் குத்தணும். இது சேம் செயின் ஸ்டிச் மாடல் தான், பட் வந்து கண்டினியூஸாக பண்ண மாட்டோம். இந்த மாதிரி செப்ரேட்டாக பண்ணுறதுனால வந்து டிட்டாச்டு செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அகெயின் கீழே வந்து நீடில் குத்திக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டல் மாதிரி பண்ணணுங்க. கொஞ்சம் டைட் பண்ணணும். இப்போது நீடலை கீழ்க்கா குத்துங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரிச் இது. இதிலே வந்து நிறைய டைப்பில் பண்ணுவாங்க, பட் இந்த டைப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் பண்ணி காட்டுறேன். மற்ற டைப்பும் வந்து நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி நான் அந்த மாதிரி 5 ஸ்மால் லைன்ஸ் ட்ரா பண்ணி பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது பேசிக் எம்ப்ராய்டரி தான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃப்ளவர் லுக் கிடைக்கிறதுக்காக மிடில் வேணால் ஃப்ரெஞ்ச் நாட் கூட பண்ணிக்கலாம். நான் வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், எல்லோ கலர். த்ரெட் பிடிச்சி ஒரு 7 to 8 டைம்ஸ் இந்த மாதிரி நீடிலில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கீழ்க்கா குத்தணும். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.